ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரியில் மண் சரிவால் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் இத்தலார், எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இத்தலார் குடியிருப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. இதனால் அதற்கு மேல் பகுதியில் உள்ள குடியிருப்பும் சேதமாகும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள சில மக்கள் மீட்புக் குழுவினரால் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ், வணக்கம். அந்த பகுதியில் இப்ப வரைக்கும் மழையின் அளவு எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகளில் இந்த மண் சரிவு அபாயம் ஏற்பட்டிருக்கு? அங்க இருக்க பொதுமக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? கள தகவல்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேலும் பலத்த காற்றும் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த கனமழையானது தென்மேற்கு பருவமழை என சொல்லலாம். இந்த தென்மேற்கு பருவமழையானது தற்பொழுது அவலாஞ்சி, எமரால்டு, இத்தலார் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தான் மிக பெரிய மழையாக பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த மழை பெய்து வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும், சிறிய அளவில் நிலச்சரிவும், மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது இத்தலார் பகுதியில் மிக அதிகமான கனமழை பெய்து வருகிறது. ஏனென்று கேட்டால் இந்த இடமானது அவலாஞ்சிக்கு மிக அருகில் இருப்பதால் இங்கு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அவலாஞ்சியில் 32 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக இத்தலார் என்னும் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் தடுப்புச் சுவரானது இடிந்து விழுந்துள்ளது. மேலும் இதன் காரணமாக இந்த தடுப்பு சுவருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளும் தொடர்ந்து சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் முகாம் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது இந்த பகுதியில் அரசு அலுவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். மேலும் தற்பொழுது இந்த பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதியில் அபாயகரமாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அவர்கள் அனைவரும் தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து முகாம் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். மேலும் கனமழையானது தொடர்ந்து நீடித்து வருவதால் இந்த பகுதிகளில் மேலும் பல சேதங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்கேயும் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? மழையின் அளவு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அது பற்றிய விவரங்கள் என்ன அனீஷ்? அதாவது மழையின் அளவு அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா உதகை நகர பகுதிகளில் மழையின் அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த அவலாஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கனமழை மிக அதிகமாக பெய்து வருகிறது. இந்த பகுதி ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பகுதியானது நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய பகுதி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். தற்பொழுது பார்த்தோமேயானால் இந்த பகுதியிலும் தொடர்ந்து நிலச்சரிவு கடந்த ஆண்டும் இதே பகுதியில் இதே நிலச்சரிவு ஏற்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் இந்த நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உடனடியாக சீரமைச்சு கொடுக்க வேண்டும் என அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தொடர்ந்து மனு அளித்த நிலையில் தற்பொழுது இந்த பணியானது தடுப்புச்சுவர் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதியில் எமரால்டு உள்ளிட்ட அவலாஞ்சி மற்றும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வெம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் ஆபத்தான நிலையில் பல்வேறு இடங்கள் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மேலும் இந்த கனமழை நீடிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு முகாமில் உடனடியாக தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனீஷ்.